आद्यो वासो मे नयजते देवसुवामेतानि हवीगुंषि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति तयेनं पुनः सुवन्दे राज्याय देवसूराजा भवति। सद्गुरुपादुकाभ्यां नमः। समस्त अपराधक्षमापणार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराञ्जनं सन्दर्शयामि। ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத். ஆச்சாரியால் அங்கே தானே ஸ்ரீசக்கரத்தை எழுதி அங்கே பிரதிஷ்டை பண்ணினா. இந்த மாதிரி ஆச்சாரியாருடைய வாழ்க்கையில் என்னென்ன லோகத்துக்கு ஹிதத்துக்காக என்ன நல்ல பண்ணியிருக்காரோ பிரஸ்தானத்ரய பாஷ்யகிருதே நமஹ. பகவத்கீதை ஈஷா கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி இந்த மாதிரி உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம், பகவத்கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், இந்த மாதிரி விஷயம்லாம் ஆச்சாரியால் பண்ணியிருக்காருலாம். இந்த அஷ்டோத்தரம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் இப்போ அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர், மத்தியார்ஜுனம்னு ஒரு ஊர், கும்பகோணம் பக்கத்தில். அந்த இடத்துல ஆச்சாரியால் யாத்திரை பண்ணும்போது நிறைய சவுத் இந்தியாவும் வந்திருக்கார். ஆச்சாரியார் வடக்கையும் போயிட்டு வந்திருக்கார், நேபாள் போயிட்டு வந்திருக்கார், பாத யாத்திரையா எல்லாம் பண்ணிட்டு இங்கேயும் தட்சிண தேசத்துலையும் ஸ்ரீசைலத்தில் தபஸ் பண்ணியிருக்கார். மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார். பிரமராம்பா அஷ்டகம், அந்த அம்பாளை பற்றி அஷ்டகம் பாடியிருக்கார். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராம் நிதியம்னு பாடியிருக்கார். சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூரில் பாடியிருக்கார். இப்படி தமிழ்நாட்டோட நிறைய சம்பந்தம் ஆச்சாரியாருடைய சரித்திரத்தில் இருக்கு. அந்த மாதிரி திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரபரணி கரையில் திருப்புடை மருதூர்னு ஒரு கோவில் இருக்கு. ஆந்திராவில் இருக்கிறது மல்லிகார்ஜுனம், திருநெல்வேலியில் ஜில்லாவில் இருக்கிறது புட்டார்ஜுனம், மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம். இந்த ரெண்டு மரம் ஏதோ மருதூர், அந்த ரெண்டு மருதூருக்கும் நடுப்புற இருக்கிறது இடை மருதூர் மத்தியார்ஜுனம் திருவிடை மருதூர். அந்த ஊருக்கு ஆச்சாரியால் வந்தபோது சத்தியம் அத்வைதம் அப்படிங்கிறதாக மகாலிங்க சுவாமியினுடைய சந்நிதியிலேருந்து அந்த சப்தம் வந்ததாகவும் ஜனங்களுக்கு அப்ப சந்தேக நிவர்த்தி ஆனதாகவும் ஐதீகம். அதனால பெரியவா ஒரு கோவிலை கட்டி மடத்துல மேல சிவலிங்கத்துல கை இப்படி சத்தியம் அத்வைத்தம்னு காமிக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை வெளில அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு கட்டியிருக்க. அங்க ஆச்சாரியாருடைய பாதுகையும் பிரதிஷ்டை பண்ணிருக்க. பாதுகை வச்சு நீங்கெல்லாம் பூஜை பண்ணல. அது அந்த பாதுகையை நிறைய பேருக்கு அந்த காலத்துல கொடுத்து இப்பவும் எல்லாம் வாங்கிட்டு இருக்க. சத்தியம் அத்வைதம், ஒரு பாதத்துல சத்தியம்னு எழுதியிருக்கு, இன்னொரு பாதத்துல அத்வைத்தம்னு எழுதி அந்த மாதிரி அதுக்காக தனியா ஒரு அஷ்டோத்தரம் தயார் பண்ணி பாஷ்யத்துல இருந்தெல்லாம் ஆச்சாரியால பத்தி என்னென்ன ரெஃபரன்ஸு என்னென்ன முக்கியமாக வாசகம் சொல்லியிருக்காளோ அந்த ஒரு அஷ்டோத்தரமும் இருக்கு. அது ஆச்சாரியாருடைய உபதேசங்கள்லாம் என்னங்கிறத பற்றி அது. அந்த பாதுகைக்கு 108 சால்வைகள், ஜரிக சால்வையினால 2 பிரிவாலும் அர்ச்சனை பண்ணி அதை வேதாந்தம் படித்தவ சாஸ்திரங்களை படித்தவாட வித்வான்களுக்கெல்லாம் அந்த சால்வையை பிரசாதமாக கொடுத்து கௌரவப்படுத்தி அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய உபதேசங்கள் இந்த தேசத்துக்கும் தர்மத்துக்கும் ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் எப்படி நல்லதை கொடுத்துட்டு இருக்குங்கிறத அந்த திருவிடைமருதூர்ல ஒரு நல்ல ஒரு பாத பூஜா வைபவம் அங்கே பண்ணி நல்லா பண்ணியிருக்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சங்கடஹர சதுர்த்தியும் போது பிள்ளையார் கோவிலில் எல்லா சந்நிதியும் இங்கே இருக்கு. சிவ விஷ்ணு ஆலயமாக எல்லா சந்நிதியும் இந்த மாதிரி இடத்துல பூஜை பண்ணி
குருவான இந்த கலியுகத்துல குருவின் மூலமாகத்தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மின் யுகங்கள்லாம் பெருமாளே வந்தார், அவரே ஏதோ ஒரு சொரூபம் எடுத்துட்டு வந்தார். வந்து அந்தந்த சமயத்துக்கு என்ன நல்லது செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அந்த மாதிரியான நல்ல காரியங்களை திருவிக்ரமாவதாரம், நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அப்படிலாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வந்து அனுகிரகம் பண்ணி லோகங்களை காப்பாற்றி பண்ணினார். இந்த கலியுகம், 4வது யுகமான இந்த கலியுகம், கிருத்தய திரேதா துவாபர, இந்த கலியுகம் 4வது யுகத்தில் ஜனங்களுக்கு நல்லது சொல்லித்தரணும். எல்லாரும் மத்தியிலையும் குழப்பம் இருந்தா, ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 20 பேர்னு சொன்னா அவர் வேற விதமாக பெருமாள் வந்து பண்ணினார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த தர்மம்ங்கிறது தான் எல்லாரையும் கட்டி ஒத்துமையா வச்சு தாங்கி பிடிச்சுன்னு இருக்கு. கட்டடங்களை, இந்த தூண்கள்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி லோகத்தை ஜனங்களை அவநம்பிக்கை வராமல், அகங்காரம் வராமல், ஜனங்கள் மத்தியில் ஆடம்பரங்கள் வராமல், அஸ்ரத்தை வராமல், இது எதுக்கு நமக்கு, எதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துல பட்டுக்கணும், நல்லது இல்லாத விஷயத்துல பட்டுக்காமையும் இருக்க தெரியணும். அந்த மாதிரியான ஸ்ரத்தை அஸ்ரத்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கணும்னு சொன்னா மனசுல ஒரு தெளிவு வரணும், மனசுல ஒரு நம்பிக்கை வரணும், மனசுல ஒரு பிரியம் ஏற்படணும், மனசுல ஒரு சங்கல்பம் ஏற்படணும், மனசுல ஒரு பிரதிஜை ஏற்படணும், மனசுல ஒரு தியாகம்ங்கிற பாவம் ஏற்படணும். இதெல்லாம் ஏற்படணும்னா மனசை தெளிவுபடுத்தணும், மனசுக்கு ஹிதமான நல்ல விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ற அவதாரமா வந்தார் ஆச்சாரியால். கைலாசத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மௌனமாக உபதேசம் பண்ணிட்டு இருந்த, தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் பண்ணிட்டு இருந்த சுவாமி, மௌனம் மாத்திரம் போராது, புஸ்தகங்கள் வேணும், உபதேசங்கள் வேணும், சஞ்சாரம் வேணும், சம்ஸ்தைகள், அதாவது ஒரு தர்ம ஸ்தாபனங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோட இந்த மாதிரியா அவதாரம் எடுத்து மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம்னு சின்ன வயசுல தட்சிணாமூர்த்தியா இருந்தவர் சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சுவாமி சங்கராச்சாரியருடைய உருவத்தில் வந்து இந்த பாரத தேசத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி எடுத்து கொடுத்து, எங்க காஷ்மீரம் இருக்கு, எங்க காட்மாண்டு இருக்கு, எங்க கைலாசம் கேதார்நாத் இருக்கு, காலடி எங்க இருக்கு, இவ்வளவு தேசத்தையும் ஒத்துமைப்படுத்தி, வித்தியாசம் இருக்கு, வித்தியாசங்கிறது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. இந்த வித்தியாசத்தின் நடுவில் நாம எந்த விஷயத்துல, நல்ல விஷயத்துல ஒத்துமையா இருக்கணும், எந்த விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது, எந்த விஷயத்துக்காக விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியால் வந்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ. இந்த லோகத்துல ஆஸ்திக்யம்ங்கிறது இருக்கணும், ஈஸ்வர பக்திங்கிறது இருக்கணும், சதாச்சாரம்ங்கிறது இருக்கணும், சாத்விகமான சிந்தனைகள் வேணும். எல்லாரும் அவளால முடிஞ்ச விதத்துல மற்றவாளுக்கு உபகாரமாக இருக்கணும். பணம் காசு கொடுக்குறவா பணம் காசு கொடுக்கலாம், சரீரத்தினால வயசானவாளை பார்த்துக்கிறவா பார்த்துக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கிறவா பார்த்துக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசலாம். நல்லதுங்கிறது மனசுல உதிச்சு, அந்த மனசுனோட உதிச்ச நல்ல விஷயத்தை சரீரத்தின் மூலமாக உபகாரம் பண்றதோ, திரவியத்தின் மூலமாக உபகாரம் பண்றதோ, நல்ல வார்த்தைகள், வாச்சா தர்மம் அவாப்புனுஹி திருஷ்டா சீதான்னு சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி. ராமருக்காக எங்கேயோ அலைஞ்சி எங்கேயோ அங்கங்க போய் சிரமப்பட்டு எல்லாம் பார்த்து இவர் எதிர்பார்த்துட்டே இருப்பாரே நல்ல விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுல முதல் வார்த்தையா திருஷ்டா, கண்டேன்னு சீதை. அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னா கூட நல்லதுன்னு நினைச்சுட்டு
சீதைன்னு சொல்லி கண்டேன்னு சொல்றாரா காணலேன்னு சொல்றாரோன்னு இது இல்லாம அந்த அளவுக்கு ஒரு பக்தியோட ஆஞ்சநேய சுவாமி ராமருக்கு சேவை எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக ஆச்சாரியால் இந்த தேசத்துல சம்ஸ்கிருத பாஷை பிரச்சாரத்தில் இருக்கணும், இந்த தேசத்துல கர்மானுஷ்டானங்கள் பிரச்சாரத்தில் இருக்கணும். கர்மானுஷ்டானங்கள் தேவை. அது பியூரிஃபிகேஷன். ஏரோப்ளேனுக்கு வேணா ஒரு மாதிரி இது கொடுக்குற என்னது ஆயில், இந்த மாதிரி வண்டிக்குன்னா இது மாதிரி ஆயில் எல்லாம் சொல்றேன். சுத்தம், அந்த மனசு சுத்தம், சித்த சுத்தி ஏற்படுறதுக்கு கர்மானுஷ்டானங்களை பண்ணி பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி ராமநாமம் எழுதி லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி நல்ல பஜனைகள் நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த மாதிரி இந்த சரீரம் பவித்திரமாகணும், மனசு சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக படிப்படியான முன்னேற்றம், கிராஜுவல்னு சொல்றாலே சோபான கிரமம், அந்த மாதிரி ஆச்சாரியால் நிறைய விஷயங்களை கர்மானுஷ்டானங்களை பண்ணுங்கோ. வேதோ நித்தியம் அதீயதாம், வேதத்தை காப்பாத்துங்கோ. அத்தியனம் பண்ண வேண்டியவ அத்தியனம் பண்ணுங்கோ, அத்தியனம் பண்றவர்களுக்கு ஒத்தாசையா இருக்கும். அது சொல்லி இந்த வேதாத்தியனம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த வேதாத்தியனத்தை பிரச்சாரம் பண்ணார். சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியணும்னா நாம கிராமரை தெரிஞ்சுக்கணும், மீமாம்சா தெரிஞ்சுக்கணும், வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் சாஸ்திரங்களையும் பிரச்சாரம் பண்ணார். க்ஷேத்திரங்கள், சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார், இல்லைன்னு இல்லை. அது தெரிஞ்சிக்க கூடிய சக்தி நம்மிடத்துல இல்லைங்கிறதுனால ஒரு கர்ப்பகிரகம், ஒரு விமானம், ஒரு சாஸ்திரம், ஒரு ஆகம சாஸ்திரம், ஒரு சில்ப சாஸ்திரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி மனுஷாருடைய மனசுல கொஞ்சம் சுலபமாக இந்த ஈஸ்வர பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக விக்கிரகங்கள்னு ஏற்பாடு பண்ணி, இப்போ பஞ்சாயத்தனம்னு பார்த்தீங்கன்னா அது விக்கிரகம் இல்லை, விக்கிரகம் ரூபம் அரூபம். சாலக்கிராமம், நர்மதாபானம், சோனபத்ரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லைன்னு சொல்லலாம், ரூபம்னு சொல்லலாம். அதுதான் முதல்ல இருந்து. அதுக்கப்புறமா கோவில நிறைய பிரச்சாரம் பண்ணி அந்த கோவில்ல அந்த மூர்த்தியை நாம தியானம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு, அபிஷேகம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு, அர்ச்சனை பண்றது சௌரியமா இருக்கு. அதுக்கப்புறமா ஜபங்கள் பண்றது, அதுக்கப்புறமா மௌனமா இருக்கிறது. இப்படி படிப்படியாக இந்த அத்வைத ஞானம்ங்கிறது நமக்கு சித்திக்கிறதுக்காக ஆச்சாரியால் இவ்வளவு க்ஷேத்திரங்கள்லாம் போய் யந்திர பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி ஜனாகர்ஷண யந்திரம், தனாகர்ஷண யந்திரம், ஸ்ரீ சக்கரம்லாம் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆச்சாரியால் பாரத தேசத்தை ஒத்துமைப்படுத்தி நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் கிரகிச்சுக்கணும். அதனால ஷண்மதங்களையும் அருசமயம் அது எல்லாத்தையும் ஒத்துமைப்படுத்தி ஆஸ்திக்யத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்க. அந்த ஆச்சாரியால் பண்ணின உபதேசத்தை எல்லாத்தையும் இந்த 100 வருஷத்துல நம்ம பெரியவா எல்லாரும் நிறைய அங்கங்கே போய் உங்களுக்கெல்லாம் கிராமங்கள்லாம் நீங்கள்லாம் இங்கே வந்தாச்சு, நீங்கள் எல்லாம் உங்கள் பூர்வீகம்லாம் எங்கே உண்டோ அங்கெல்லாம் வந்து மாதக்கணக்காக அங்கே இருந்து யானை, குதிரை, பசுமாடு வைக்க போகிறோம். வேத பாடசாலை, நகரக்கூடிய கிராமம் அப்படின்னு பேர். அந்த காலத்து யாத்திரையில் காசி யாத்திரையெல்லாம் பண்ணினான்னா அதில் வேத பாடசாலை, நாதஸ்வரம், குதிரை, யானை, ஒட்டகம் இப்படி எல்லாம் சொல்லி நம்முடைய தர்ம விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கோசம்ரட்சணம் பண்ணணும், கஜ பூஜை பண்ணணும், வேத பாடசாலை நடத்தணும். இது மாதிரி விஷயங்கள் அதீதி, போத, ஆச்சரண, பிரச்சாரணம். அதீதினா அத்தியனம், படிக்கிறது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். போதம், போதம்னு சொன்னா என்ன படிச்சோமோ அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ அஷ்டோத்திரம் படிச்சா இந்த அஷ்டோத்திரத்துல என்ன இருக்குன்னு எழுதி பப்ளிஷ் பண்ணணும். என்னன்னு சொல்லி என்ன அபிப்பிராயம்லாம் இருக்கு, ஆச்சாரியாரை பத்தி என்ன சொல்லியிருக்கா, எப்படி எல்லாம் நாம சிந்திக்கணும். அது அதீதி போதம். ரெண்டாவது புரிஞ்சுக்கிறது, மீனிங் தெரிஞ்சுக்கிறது.
அதீதி போத ஆச்சரணம். என்ன படிச்சமோ எதை புரிஞ்சின்றமோ அதை அனுஷ்டானம் பண்றது. சந்தியாவந்தனம் பண்றது, அர்க்கிய பிரதானம் கொடுக்கறது, உபஸ்தானம் பண்றது, அபிவாதையை சொல்றது, வயசான வாழ்க்கை அபிவாதையை சொல்றது. முதல்ல அம்மாவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றா. உபநயனம் ஆச்சுன்னா முதல் நமஸ்காரம் அங்க பண்றா. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அபிவாதையை, பிக்ஷாவந்தனம், பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சம்ஸ்காரம், மனசுல நல்ல விஷயங்கள் பதியறதுக்கு வேண்டிய அடித்தளத்தை நம்பிக்கை ஏற்படுத்தி, அது வம்சம் வம்சமாக பரம்பரை பரம்பரையாக அது சில நல்ல காரியம் பண்ணா 21 தலைமுறைக்கு புண்ணியங்கிறார். சில நல்ல காரியம் பண்ணா 7 தலைமுறைக்கு புண்ணியங்கிறார். இது மாதிரி கனெக்ஷன்ங்கிறது இங்கே இருந்து அங்கே வர கனெக்ஷன் மாத்திரம் இல்லை. 21 தலைமுறைன்னு சொன்னா அது எவ்வளோ, ஒரு 200 வருஷம் குறைஞ்சபட்சம். அது மாதிரியான ஒரு தர்மத்துக்கு, தர்ம காரியத்துக்கு புண்ணியம் அவ்வளவு கிடைக்கிறதுன்னு சொல்ற. சின்ன சின்ன புண்ணிய காரியங்களோட பண்ண முடியும். சின்ன சின்ன பிரயத்தனம் பண்ணி அருகம்பில்லை கொண்டு வந்து கொடுத்தோம்னா அது புண்ணியம். தும்பப்பூ கொண்டு வந்து கொடுத்தோம்னா புண்ணியம். அது மாதிரி சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மூலமாகவும் மகத்தான புண்ணியத்தை நாம் அடையலாம். அது ஆச்சரணம். மூணாவது ஆச்சரணம். அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணம். பிரச்சாரணம் மைக்கு 50 பேர் 100 பேர் வச்சு ஏதோ சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறது. நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாத விஷயம்ங்கிறது கொஞ்சம் இருக்கலாம், இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுப்பேன். இதே ஆச்சாரியால், இதே பிள்ளையார் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் தெரிஞ்ச விஷயத்தை நல்ல சங்கல்பத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்துண்டு பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி ரதே ஸ்திதா மனசையம்ய மச்சித்தா யுக்த ஆசீத மத்பரஹா. நல்ல தியானத்தோட வேற எங்கேயும் விக்ஷேபம் இல்லாம அங்க அலையாம ஒரே நல்ல விஷயத்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ நல்லதை நினைச்சுட்டோம்னா, நினைக்கிறதுங்கிறது மனசுனால நினைக்கிறது, ஈரம் வர முடியா நினைச்சோம்னா காயாம இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயத்த பதிவு பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி சத்சங்கங்கள்லாம் நிறைய பண்ணி 400 பேர், 4 குடும்பத்துக்கு 400-500 குடும்பம் இருக்குன்னு சொன்னா 450 குடும்பம் இந்த இடத்துக்கு ஆச்சாரியாருடைய பெயரை வச்சிருக்க. பக்தியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஜெயேந்திர நகர் இந்த இதில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பிள்ளையார் சர்வ தேவதா பக்தி சத்சங்கம், பாராயணங்கள், ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி, இதான் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி புது இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கு முடியறது. ஒரு காலத்தில் கிராமங்கள்ல இருந்த போது விஷயம் வேற. ஒவ்வொரு ஆத்திரையும் கோவில் மாதிரி விவரமா செய்ய முடிஞ்சுது. துளசி பூஜை, லௌகிகமான சின்ன தோட்டம். இப்போ என்ன 3வது மாடியில் 10வது மாடியில் தோட்டம் போடுறாங்களோ அது 3ஆம் கட்டு 4ஆம் கட்டில் தோட்டமெல்லாம் போட்டு கோசம்ரட்சணம் பண்ணி அதுக்கடுத்து சாப்பாடு போட்டு இது பஞ்சாயத்தனை பூஜை பண்ணி சிவ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வர்ற ஜனங்களை வரவேற்கிற தென்னையிலேருந்து வர வச்சு கொல்லை வரைக்கும் இது மாதிரி. இன்னைக்கு என்ன சொல்றா, கிரீனரி, இக்கோ ஃப்ரெண்ட்லி, அப்புறமா பிராணிகளை காப்பாற்றுங்கோ, அதிதி சத்காரம் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுங்கோ, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கோ, படிங்கோ, இது எல்லாம் பல விதமாக சொல்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரே ஆற்றுல பெருசாக பண்ண முடிஞ்ச சூழ்நிலை அப்போ இருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துலையே ஒரு ஆற்றுல மனுஷாலும் இருந்தா, மந்திரமும் இருந்தது, மரங்களும் இருந்தது. மனநம்னா நல்ல விஷயத்தை அசை போடுறது, சிந்திக்கிறது, அதுவும் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ தேசகால சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் மாற்றின்றதுனால இதில் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அங்கங்கே சத்சங்கங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு
பழைய நல்ல விஷயங்கள் என்ன நல்லதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்தந்த சமயத்தில் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்யூனிட்டி ஹால்லாம் உபயோகப்படுறது, ப்ரேயர் ஹால்லாம் உபயோகப்படுறது. இன்னொரு விஷயம், கோவில்கள்லாம் கூட சில கோவில்லாம் கூட அது மாறி போயிடுச்சு. கர்ப்பகிரகம் கோவில் தான் மெஞ்சிருக்கு. மாட வீதி, சந்நிதி வீதி, ரத வீதி எல்லாம் மாறி போயிடுது. கோவிலுக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு, கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கோவிலுக்கு ஒத்து வராத விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி பல விஷயமா அது மாதிரி இருக்கு. டவுன் பிளானிங்கும் போது சிலது மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் நல்ல விஷயத்தை யதாசக்தி பண்ணணும். ஸ்ரேயானு ஸ்வதர்மஹா விகுணா பரதர்மா ஸ்வனுஷ்டிதா. மற்றவாளுடைய விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒத்து வராத விஷயத்தை அழகா பண்றதை விட நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை கொஞ்சம் மின்பண்ண இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை, நாம செய்ய வேண்டிய பக்தியை, நாம செய்ய வேண்டிய சேவைகளை எந்த விதத்துல பண்ண முடியுமோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன முடியுமோ மொத்தத்தில் விடாம இருந்தா அதுக்கப்புறமா எப்ப சௌரியம் வருதோ அப்ப நன்னாவும் பண்ண முடியும். இப்ப நடுப்புற 30-40 வருஷம் சிலதெல்லாம் விட்டு போச்சு. இப்ப மறுபடியும் சம்ஸ்கிருதம் நிறைய பேர் படிக்கிறா. அமெரிக்காவில் ருத்ரம், சமகம், புருஷ சூக்தம், சீய சூக்தம் அப்படி நடக்கிறது. அது இந்த ஊர்ல நடந்தா விசேஷமா இருக்கும். அவளும் இங்க வந்து சௌரியமா இருந்தா அது விஷயம் வேற. மொத்தத்துல எங்கெங்க நல்லது நடக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்டு போகாம, அந்த வம்சத்தினுடைய பாரம்பரியம் விட்டு போகாம எல்லாரும் அவளும் சரி இவாளும் சரி எல்லாரும் சேர்ந்து நல்ல விதமாக இருந்து சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டு சுவிருஷ்டி, சுபிட்சம், சாந்தி இதுக்கெல்லாம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தோட, பிள்ளையாருடைய அனுகிரகத்தோட இந்த சங்கடஹர சதுர்த்தியில பக்தாளுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நீங்கி குருவனுடைய ஆசீர்வாதத்தோட இதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கு சத்சங்கத்தின் மூலமா, சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிர்மோகத்வே நிச்சலிதத்துவம், நிச்சலிதத்வே ஜீவன் முக்தி, எங்கேயோ எதிர்பார்க்கிற முக்தி ஞானம், மெய்ஞானம், அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற ஞானத்தை இங்கேயே கொண்டு வந்து கொடுத்தவர் ஆச்சாரியர். ஜீவன் முக்திய எங்கேயோ கிடைக்கும், எப்பவோ கிடைக்கும், எந்த யுகத்துல கிடைக்குமோ, எத்தனாவது பிறவியில கிடைக்குமோ, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். அது கூட சமயத்துல அது கூட அபூர்வமா போயிடுத்து. முன்னாடியே பிறந்துருதுங்கிற அப்படி ஜனனி புனரபி ஜனனி ஜடரே சயனம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மோட்சத்தை, ஞானத்தை, புவிலோ மோட்சமு கலதா, இந்த இந்த பூலோகத்திலேயே மோட்சம் கிடைக்குமான்னு தியாகராஜ சுவாமி இது அந்த மாதிரி அந்த ஜீவன் முக்தியே கிடைக்கும்னு இந்த லோகத்துக்கு தெரிவிச்சவர் ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியாருடைய பக்திய பிரணாமத ஹிருதிதான் நித்தியம் ஆச்சாரிய பாதா. அந்த ஆச்சாரியால தினமும் ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அதன் மூலமாக குருச்சரணாம்புஜ நிர்பர பக்த சம்சாராத்து அச்சிராத்து பவ முக்த. இந்த சம்சாரம் வாழ்க்கை கடல்ல இருந்து வெளியில வரத்துக்கு அந்த குருச்சரணத்தில் இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக நிர்பர பக்தா சம்சாராத்து அச்சிராத்து பவ முக்தா. சிரம்னு சொன்னா ரொம்ப வருஷம், ரொம்ப நிதானம். அச்சிராத்துன்னு சொன்னா சீக்கிரம், சீக்கிரமாக நாம இந்த சம்சார கடல்ல இருந்து வெளில வரத்துக்கு இந்த குரு உபதேசத்தை வாங்கிட்டு சேந்திரிய மானச நியமா தேவம் நிறைய கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும். இந்த கிழக்க பார்த்து உட்காருங்கோ, இந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணாதீங்கோ, இப்படி சாப்பிடாதீங்கோ, இந்த கையால தொடாதீங்கோ, இது இவ்வளோலாம் சட்டத்திட்டங்கள் இவ்வளோ இருக்கு. இப்போ புதுசாக சில ரூபாக்கெல்லாம் சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கா நிறைய. இப்போ அதில் இந்த சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னால் சேந்திரிய மானச நியமா தேவம், சில கட்டுப்பாடுகள், சில வழிமுறைகள், சில வரமுறைகள்லாம் இருந்தால் நமக்கு எப்பவோ கிடைக்க
கூடிய ஞானம் சீக்கிரமாகவே கிடைச்சிடும். சேந்திரிய மானசம், அதுக்காகத்தான் பூஜைகள், தியானங்கள், பிரதட்சணங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கர்மானுஷ்டானம். நல்லது சீக்கிரம் வரணும், நம்மள்கிட்டயே வரணும், இப்போவே வரணுங்கிறதுக்காக. சேந்திரிய மானச நியமா தேவம் திரட்சசி பாப்பேல் நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சுவாமியை நீங்க பார்த்துடலாம். எப்போ பார்க்கலாம்? இவ்வளவு சட்ட திட்டங்கள், இவ்வளவு கட்டுப்பாடுகள், பிரியத்தோடு தான். ரொம்பவும் கட்டுப்பாடு மாத்திரம் இருக்க தர்மம் இல்லை நம்மளுது. கட்டுப்பாடு, சுதந்திரம், பிரியம், ஸ்ரத்த எல்லாம் சேர்ந்த தர்மம் தான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை சரியா ரெப்ரசன்ட் பண்ணி சரியான விதத்தில் பிரசன்ட் பண்ணவர் ஆச்சாரியர். ஆச்சாரியால் எங்கேயோ பிறந்து இது பெருமாள் சொல்றாரு, இங்க பிறந்து இன்னொரு இடத்துல வளர்ந்துன்னு பெருமாளை பத்தி சொல்றாரு, கிருஷ்ணரை பத்தி. இவர் காலடியில பிறந்து எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஞான தீபேன பாஸ்வதான்னு அந்த ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருக்கார். எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கூட தினமும் ஆற்றுல தீபங்களையும் ஏற்றணும், குழந்தைகளுக்கும் அதெல்லாம் சொல்லித்தரணும். அந்த தீபத்தின் மூலமாக நம்மளுடைய அஜ்ஞானம் எல்லாம் விலகி இருள்கள் நீங்கி, என்ன இந்த பெரியவா பிறந்த ஊர் இருள் நீக்கி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு இந்த தெய்வத்தின் குரல், ஆச்சாரியால் உபதேசம் அதெல்லாம் படித்து நல்ல புஸ்தகமாக வந்திருக்கு. நல்ல பாஷையில், தமிழில், இங்கிலீஷில், மற்ற பாஷையில் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து இன்னும் நல்லது பண்ண முடியும். பிடியரசு திட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி டவுன்ஷிப்பில் எல்லாம் ஸ்தோத்திர கிளாஸ் சொல்லித்தரது, வேத கிளாஸ் சொல்லித்தரது, இந்த மாதிரி சாமூகிகமாக பாத பூஜை எல்லாம் பண்ணுறது, சங்கர ஜெயந்தி கொண்டாடுறது, ஜெயந்தி பெரியவா ஜெயந்தி எல்லாம் கொண்டாடி நல்ல விஷயத்தோடு இது மேன்மேலும் வளர்ந்து சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகா